பொதுவாக கார்ஸில் வந்து ஹேட்ச்பேக் அப்படிங்கிற அந்த ஒரு செக்மெண்ட்லேருந்து நம்ம அடுத்த செக்மெண்ட்டுக்கு வந்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு வந்து ஒரு 3 டைப்ஸ் ஆஃப் வேரியன்ட்ஸ் வந்து உங்களுக்கு கிடைக்கும். அது பார்த்தீங்கன்னா ஒன்று கிராஸ் ஓவர் அப்படின்னு சொல்லுவோம், இல்லைனா சப் 4 மீட்டர் அப்படின்னு சொல்லுவோம், அப்படி இல்லைனா காம்பாக்ட் எஸ்யூவி அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அப்படிப்பட்ட ஒரு காரை பற்றின ஃபுல் டீட்டெயில் தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஸோ அது என்ன கார் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா இந்த Hyundai Creta EX அப்படிங்கிற இந்த வேரியன்ட் தாங்க பார்க்க போகிறோம். இந்த காரை நமக்கு கொடுத்துருக்கோங்க பார்த்தீங்கன்னாக்கா PSM அப்படிங்கிற Hyundai ஷோரூம். இது வந்து மதுரை மெயின் ரோட்ல வந்து உங்களுக்கு காரைக்குடியில் இருக்குது. ஸோ இவங்க தான் நம்ம இன்னைக்கு காரை வழங்கியிருக்காங்க. இவங்கள்ட்ட இருந்து தொடர்ந்து நம்ம வந்து இந்த Hyundai கார்ஸ் வந்து நிறையா ரிவ்யூஸ் வந்து நம்ம போட போகிறோம் வேறு வேறு வேரியண்ட்டில். எல்லாத்தையுமே எல்லா வீடியோஸுமே ஃபுல்லாக பாருங்கள், உங்கள் நண்பர்கள் எல்லாத்தையுமே ஷேர் பண்ணிடுங்க, மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஸோ இப்போ இந்த காரை பற்றின ஃபுல் டீட்டெயில்ஸ் நம்ம பார்ப்போம். நீங்கள் பார்த்துக்கிட்டு இந்த கலர் பார்த்தீங்கன்னாக்கா ஃபயரி ரெட். மற்ற கலர்ஸ் வந்து என்னென்ன இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்கலாம். இதோட ஃப்ரண்ட் எலிவேஷன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு பல்கியான ஒரு டைப்பில் வந்து உங்களுக்கு இருக்கும். இது வந்து ஹுண்டாயோட ஒரு சிக்னேச்சர் அப்படின்றத சொல்லலாம் நம்ம. பொதுவாக இந்த கிரிட்டா காரில் பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு பல்கியான ஒரு அந்த ஃபுட்டு தான் உங்களுக்கு கிடைக்கும். அண்ட் ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்கன்னா இங்கே வந்து ஒரு டிஆர்எல் வந்து உங்களுக்கு கிடச்சிரும். இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இண்டிகேட்டர்ஸ் வந்துடும். இங்கே வந்து ப்ரொஜெக்டர் லைட்டும், கீழே வந்து ஒரு ஹாலஜன் ஃபாக் லேம்புமே உங்களுக்கு வந்து கிடச்சிரும். அப்படியே நீங்கள் ஃப்ரண்ட்டில் இந்த கிரில் பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு வந்து ஒரு மேட் ஃபினிஷிங்கில் வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. இங்கே வந்து ஹுண்டாயோட லோகோ வந்துருது. அண்ட் கீழே பார்த்தீங்கன்னா ஸ்கிப் பிளேட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு கன் மெட்டல் கலரில் உங்களுக்கு வந்து ஒரு ஸ்கிப் பிளேட்டுமே கொடுத்துட்றாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு ஏர் வெண்ட் இருக்குது. இது வந்து ஃபங்க்ஷனல் ஏர் வெண்ட் உங்களுக்கு ஏரோடைனமிக்காக வந்து உங்களுக்கு வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. நம்ம இதோட என்ஜினோட ஸ்பெசிஃபிகேஷன் பற்றி பார்ப்போம். பேனட் பார்த்தீங்கன்னா நல்ல ஹெவியான ஒரு பேனட். உள்ளே வந்து இன்ஸ்டலேஷனுமே வந்து ப்ராப்பராக வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. அண்ட் இதோட என்ஜின் பார்த்தீங்கன்னாக்கா MPI நேச்சுரலி ஆஸ்பிரேட்டட் 1.5 லிட்டர் இன்லைன் 4 சிலிண்டர் என்ஜின் தான் உங்களுக்கு இது வருது. அண்ட் இதுலேயே பார்த்தீங்கன்னாக்கா அடிஷ்னலாக டுவெல் ஓவர் ஹெட் கேம் ஷாஃப்ட், அதாவது DOHC அப்படின்ற டெக்கும் இதில் வந்து சேர்ந்து வந்துடும். அண்ட் இதோட மேக்ஸிமம் பவர் பார்த்தீங்கன்னாக்கா 115 PS, அதாவது 6300 RPM. இதோட மேக்ஸிமம் டார்க் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா 143.8 Nm, அதாவது 4500 RPM. அண்ட் இன்னொரு விஷயம் இதில் பார்த்தீங்கன்னாக்கா ஒவ்வொரு சிலிண்டருக்குமே 4 வால்வு இருக்கும். அதில் பார்த்தீங்கன்னாக்கா 2 வால்வு வந்து இன்டேக்கும், 2 வால்வு வந்து எக்ஸாஸ்ட்டுக்கும் இருக்கும். இது என்னன்னாக்கா ப்ராப்பரான அந்த ஏர் ஃப்ளோவையும் ஃபியூலையும் வந்து இது கண்ட்ரோல் பண்ணும். இதனால என்ன கிடைக்கும் பார்த்தீங்கன்னா என்ஜினோட ரிஃபைன்மெண்ட் ரொம்ப நல்லாவே இருக்கும். உங்களுக்கு வைப்ரேஷன்ஸ் ரொம்ப கம்மியாகும், கேபின் நாய்ஸ் வந்து டோட்டலாக இருக்காது, ஓவராலாகவே இருக்காது. அண்ட் இன்சுலேஷன் வேறு கொடுத்துக்கிறதுனால இன்னுமே உங்களுக்கு வந்து ரொம்ப சைலண்டாக தான் இந்த என்ஜின் வந்து ஓடும். அண்ட் இதோட ஃபியூவல் எஃபிஷியன்சியுமே ரொம்ப நல்லாவே இருக்கும். இதே என்ஜின் தான் பார்த்தீங்கன்னாக்கா வெர்னாவிலையும் அவங்க வந்து யூஸ் பண்ணியிருப்பாங்க.